ஹலோ மக்களே! 2021வது வருஷம் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், மாநில அரசியல்ல 2 பெரிய கட்சிகளான அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் இடையே இருந்த போட்டிய ஒரு தடவ உறுதி செஞ்சுச்சு. இந்த 2 கட்சிகள் மட்டும் இல்லாம, மற்ற கட்சிகளோட வாக்கு சதவீதங்கள பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உண்ம தெரியுது. அதாவது பல வருஷமா அரசியல்ல இருக்க கட்சிகள் கூட ஒரு சில சதவீத வாக்குகள மட்டுமே வாங்கியிருக்காங்க. இந்த களத்துல இப்ப புதுசா அடியெடுத்து வச்ச நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் மூலமா கொஞ்ச காலத்திலேயே 20% வாக்குகளை எட்டியிருக்காரு. இது அரசியல் களத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. பழைய கட்சிகளோட வாக்கு வங்கிகள ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, 2021 தேர்தல்ல பல பாரம்பரிய கட்சிகளோட நிலைமை ரொம்பவும் பலவீனமா இருந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கி 1967 வரை தமிழ்நாட்ட ஆட்சி செஞ்சாங்க. இவங்க வெறும் 4% வாக்குகள மட்டுமே வாங்கியிருக்காங்க. இதுல இருந்தே அந்த கட்சியோட பலவீனமும், மக்கள் மத்தியில அதோட செல்வாக்கும் குறைந்தத நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா 1920ல இந்தியாவுல செயல்பட்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி 1லிருந்து 2% வாக்குகள மட்டுமே வாங்கியிருக்காங்க. இது அவங்களோட பாரம்பரிய தொழிற்சங்க ஆதரவு தளங்கள் கூட சிதைந்து வருவத காட்டுது. அடுத்ததா விஜயகாந்தோட தேமுதிக ஒரு காலத்துல அதிமுகவோட வலுவான கூட்டணியா பார்க்கப்பட்டுச்சு. தேமுதிக இந்த தேர்தல்ல 1% வாக்குகள கூட பெற முடியாம போனது அதோட வீழ்ச்சியோட உச்சகட்டத்த காட்டுது. அடுத்ததா சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கடந்த 8 தேர்தல்கள்ல தொடர்ந்து போட்டியிட்டாங்க. ஒரு வலுவான கருத்தியல் தளத்த உருவாக்கியிருந்தாலும், அவங்களால 6% வாக்குகள மட்டுமே வாங்க முடிஞ்சுச்சு. அடுத்ததா வன்னியர் சமூகத்தோட ஆதரவ பெற்றிருக்க பாட்டாளி மக்கள் கட்சி 4% வாக்குகள மட்டுமே வாங்கியிருக்காங்க. அதே சமயம் கமல்ஹாசனோட மக்கள் நீதி மய்யம் 3%க்கும் குறைவான வாக்குகள மட்டுமே வாங்குனாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் அரசியல்ல நீண்ட காலமா ஈடுபட்டு வருது. இவங்க 1% வாக்குகள மட்டுமே வாங்குனாங்க. அடுத்ததா டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக 2% வாக்குகள மட்டுமே வாங்கியிருக்காங்க. விஜய் தனது அரசியல் பாதையில ஜாதி, மதம், மொழி போன்ற பிளவுகளை தவிர்த்து ஒரு பொதுவான சமூக நலன் சார்ந்த அரசியலை கொண்டு வர முயற்சிக்கிறாரு. இது எல்லா தரப்பு மக்களையும் ஈர்க்கக்கூடியதா இருக்கு. அரசியல் விமர்சகர்களோட கருத்துப்படி விஜய் இன்னும் தீவிரமா பிரச்சாரத்துல ஈடுபட்டார் அப்படின்னா அவரோட வாக்கு வங்கி 25ல இருந்து 30% வரை உயர வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. விஜய் இன்னும் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு நேரடியா மக்களை பார்த்தாரு அப்படின்னா அவரோட கட்சியோட கொள்கையும் திட்டங்களும் மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறாங்க. இது அவரது ஆதரவு தளத்தை மேலும் வலுப்படுத்தும். விஜயோட ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் அவரது கட்சியின் பிரச்சாரத்துல தீவிரமா செயல்பட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாக்கும் அவர் கட்சிக்கு சாதகமா மாற வாய்ப்பு இருக்கு. விஜய் தனது கட்சிக்கு நேர்மையான, திறமையான மற்றும் மக்கள் மத்தியில நன்மதிப்பை பெற்ற வேட்பாளர்களை நிறுத்தினார் அப்படின்னா அது அவரது வெற்றி வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும். மொத்தத்துல தமிழக வரலாற்றுல ஒரு கட்சி தனது தொடக்கத்திலேயே இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை எட்டியது இதுவே முதல் முறைன்னு சொல்லலாம். இது இளைஞர்களோட அரசியல் விழிப்புணர்வு மற்றும் மாற்றத்திற்கான அவர்களோட தாக்கத்தை காட்டுது. விஜய் தனது சினிமா புகழ மட்டுமே நம்பி இல்லாம ஒரு வலுவான அரசியல் கொள்கையையும் செயல் திட்டங்களையும் வகுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாரு அப்படின்னா அவர் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துவார்னு நம்பலாம். இது பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சவாலையும், தமிழக இளைஞர்களுக்கு ஒரு புதிய அரசியல் வாய்ப்பையும் அளிச்சிருக்கிறதா சொல்லலாம். வருங்கால தமிழகத்துல அரசியல் களம் இந்த புதிய அலைகளால எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.